செப்டம்பர் 15 திருச்சியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் மாநாடு. தலைவர் வைகோ மற்றும் இளந்தலைவர் துரை வைகோ MP அழைக்கிறார்கள். அணிதிரள்வோம், ஆர்ப்பரிப்போம், அங்கீகாரம் பெறுவோம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். கருமத்தாம்பட்டி டோல்கேட்டில் செங்கோட்டையன் அவர்களை சந்தித்ததா செய்தி வெளியாயிருக்கு. சந்திக்க எவ்வளவோ இடம் இருக்குது சந்திக்கிறதுக்கு. அந்த இடத்துல என்ன சந்திப்பு? அவரும் முக்கியமான ஒரு பாஜகவில் முக்கிய பிரமுகர் அவர் சந்திக்க போறாரு. அப்படிங்கிற நேரத்தில் உங்க சந்திப்பும் நடந்திருக்கு. ஒட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்ட மாதிரி நான் சந்திச்சது என்னவோ உண்மை. அதுக்குள்ளார எங்கெங்கயோ கற்பனைக்கு மேடி தந்து பயங்கரமா இருக்கீங்க சார். பிரஷர் ராலாம் தோத்துரும் உங்ககிட்டலாம். இந்த வாட்ஸ்அப் காலம் இல்லையா, நீங்க எது செஞ்சாலும் பரவுது இல்ல. அவ்வளோ பயங்கரமா பரவுது. இன்னும் ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா நான் டிராவலிங்லேயே இருந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் இப்போ கூப்பிட்டீங்களே இன்னும் அர்ஜென்ட் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கையில் எடுக்கிறீங்க. அண்ணனை பார்த்தது நான் இப்போ கங்கா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் சார். டாக்டர் ராஜசேகரை பார்த்தேன். அவர் என்னுடைய உறவினர் பாலு. அவர் கொஞ்சம் ஒரு டெஸ்ட்டுக்காக போயிருந்தாங்க, சின்ன சர்ஜரி மாதிரி. அப்புறம் அதையெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் திரும்பினேன். திரும்பி வரும்போது அவர் அண்ணனை பார்க்கணுன்னு ஃபோன் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா குத்தாலத்திலேருந்து கஜேந்திரன் வந்திருந்தார். கன்னியாகுமரியிலேருந்து ஃபிரின்ஸும், மறுபடியும் தென்காசியிலேருந்து 100, அப்புறம் இப்போ ஜாகிர் ஹுசேன் பாய் கோயம்புத்தூர்லேருந்து, மோதிரம் சண்முகம், இப்படி ஒரு கூட்டமே நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க. அவர் பார்க்கலான்ட்டு ஆசையாக இருந்தாங்க, விருப்பமாக. அதனால் சரின்னு சொல்லிட்டு நம்ம விழுப்புரத்துலேருந்து கூட மோகன் வந்திருந்தார், விக்கிரவாண்டி. சரி, அவங்களோட நண்பர்கள்லாம் வந்தாங்க. சரி அப்படியே அண்ணனை பார்த்துட்டு போவோம். டெல்லி போயிட்டு வந்த பின்னாடி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி வந்தேன். ஒரு ஃபோன் அடித்தேன் வரேன் அப்படின்னு. அப்புறம் ஐயோ நான் இந்த சென்னை கிளம்பிக்கிட்டே இருக்கேன், வழியில் 2 பேரும் சந்திப்போமா, நானும் பார்க்கணும் பேசணுன்ட்டு இருந்தேன்னாரு. நேற்றையும் பேசணும் ஆக்சுவலாக. அவர் டெல்லியில் இருக்கும்போது ஒரு தடவை பேசினேன் நான். அப்புறம் சரி வழியிலே பார்த்துக்கலாங்கண்ணே. அவருக்கு வந்து 6:20 7:20 ஃப்ளைட்டு. அதனால் வரும்பொழுது அப்புறம் இந்த கருமத்தம்பட்டி டோலில் வந்து நிறுத்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண வந்துட்டார். அதுக்குள்ளார வந்து ஒரு இறங்கி அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க, எடுத்துட்டாங்க. அப்புறம் தனியாக நானும் அவரும் வந்து பேசணும். பேசிட்டு குட் நியூஸ் என்னென்னா உங்கள்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் எல்லோரோடையும் தொடர்பு கொண்டு ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், நீங்கள் என்னை தொண்டனாக எடுத்துட்டாலும் சரி, தலைவராக எடுத்துட்டாலும் சரி, என்னையும் சேர்த்து எல்லோரையும் இணைத்து பேசுறதுக்கு எல்லா ஏற்பாடும் ஓரளவுக்கு பண்ணியாச்சு, முடிஞ்சிடுச்சு. நம்ம இனிமேல் உட்கார வேண்டியதுதான் அப்படின்னு. அண்ணா பிறந்தநாளுக்கு பின்னாடி பெருந்தகை அண்ணா பிறந்தநாள் நாளை, அது முடிந்த பின்னால் நாம் பேசுவோம் அப்படின்னு ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் கலந்து பேச முடிஞ்சது. இந்த அளவுக்கு சொல்கிறேன். மீதியெல்லாம் அப்புறம் நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடிந்ததும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் டிவிக்கு. இதற்கு சசிகலா, OPS, டிடிவி உள்ளிட்டோர் எல்லாரும் இருக்கணும். ஏன்னா அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப டீப்பாக போகல. அவர் எல்லாத்திட்டையும் பேசிட்டேன். எல்லாரும் உட்காந்துடலாம், இப்போ கூட நீங்களும் வந்துருங்க சார் உட்காந்துடலாம் அப்படின்ட்டாரு. வாங்க பிரதர் நீங்களும் எல்லாம் உட்காந்து பேசுவோன்ட்டாரு. அதுக்கு பின்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எனக்கு. ஏன்னா நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சு ஜெயஸ்ரீ பிரபாகரன், நான், KC பழனிசாமி எல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்க கஜேந்திரன் எல்லாம். ஆனால் ஓரளவு இழுபறியாக இருந்தது. அதை நான் அவர் முடிச்சு வைக்கிறேன் பொழுது ஒரு பெரிய வெற்றி தானே, ஒரு சந்தோஷம் தானே. அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அது இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைக்கு வரும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக வரும். எப்படி வரும் அப்படிங்கிறது அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறேன். ஒருங்கிணைப்பு அப்படின்னு அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பு வச்சிருந்தார் 5ஆம் தேதி. அதுக்கப்புறம் அந்த கருத்துக்களை சொன்னார் செய்தியாளர். அந்த டைம்லாம் கொடுத்தாரு. அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டது இல்ல, 10 நாள் டைம் கொடுத்தாருல. ஆமா, 10 தோல்வி பழனிசாமியால பொறுத்துக்க முடியல. அதனால அவர் என்ன பண்ணாரு, என்ன பண்றதுன்ட்டு எல்லாம் கூடி பேசி இந்த பொறுப்புல இருந்து அவரை தேவையில்லாமல் எடுத்தாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு மூத்த தலைவர், 9 முறை வெற்றி பெற்றவர், ஒரு மென்மையானவர், ஒரு பண்பானவர், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காத்து நிற்பவர். அவரையும் கை வச்சுட்டாங்க, எடுத்துட்டாங்களேன்னு
அதிமுக தொண்டர்கள் புலம்ப இல்ல, இப்ப இப்ப நீங்க அத்தனை இப்ப பேரும் வருத்தப்பட்டாங்க. இப்ப அவர் அவர் கூட இப்ப உங்க கூட செங்கோட்டையன் இல்ல வருத்தப்பட்டாங்க. செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது போல நீங்கள் வந்து இப்ப 15 தேதிக்கு அப்புறம் அந்த எல்லாரும் உட்காந்து பேசி ஏதோ ஒரு முடிவு பண்ண போறேன்னு சொல்றீங்க. ஆனா ஆமா. அப்ப இந்த 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 வார்த்தையை சொன்னதுக்கே அவர் கட்சி பதிவை பறிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் அவரையும் உள்ளடக்கி அதிமுக ஒருங்கிணையுமா? அது தெரியல சார். அவர் வந்து இப்ப 2 ஆப்ஷன். இப்போ வந்தீங்கன்னா வா, வந்தா சந்தோஷம், எல்லாரும் சேர்ந்து போலான்றது தானே ஆரம்பத்திலிருந்து எல்லாம் சொல்லி 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 நமக்கு செவிடம் காதுல சங்கூதுன மாதிரி ஆகி போச்சு. இருமாப்பு ஆம்பாவன் திமிர விட்டு இறங்குற ஒரு மனுஷனா தெரியல. மக்கள் போற இடத்துல இன்னும் தொண்டர்களுங்க டெய்லி ஆயிரக்கணக்கில் சந்திக்கிறோம். எப்படியாவது சேர்த்துருங்க சார், சேர்த்து வச்சிருங்க சார் தான் சொல்றாங்க. ஆனா அந்த ஆள் கேட்குற மாதிரி இல்லை. இப்ப ஆகவே கேட்டு வந்தா சேர்த்துக்க வேண்டியதுதான், கேட்டு வரலன்னா மீதி பேர் எல்லாம் ஒண்ணா சேர வேண்டியதுதான். அவ்வளவுதான். வெரி சரி சிம்பிள். சரி. இப்ப அவரு இப்ப அதுக்கு மீண்டும் இப்ப ஏற்கனவே போய் மத்திய அமைச்சர்கள் 2 பேரை சந்திச்சாரு. நிர்மலா சீதாராமன், அமித்ஷா ஆகியோர்ல மீண்டும் இப்ப சந்திக்க வாய்ப்பு ஆமா. இருக்கா? இல்ல, நாளைக்கு ஏதோ அவர் வந்து பர்சனல் வேலைக்கு போறேன்னு தான் என்கிட்ட சொன்னார். நான் உண்மையை சொல்றேன். அவர் ஏதோ வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரணும்னு சொல்லியிருக்காரு. நடுவில் ஏதோ பிரேக்கிங் போச்சு. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வராங்க நாளைக்கு அப்படின்னு அவர் பார்க்குறாரா, அவங்க கூப்பிடுறாங்களான்னு எனக்கு தெரியல. சாரி, அதை பற்றி தெரியல. சரி, ரைட் சார். அதுவும் என்கிட்ட சொன்னது பர்சனல் வேலையை போய் திரும்பிடுவேன். பேரறிஞர் அண்ணா சிலைக்கு இங்கே தான் மாலை போடுறேன் கோபில்னாரு. நானும் அப்போ டைம் இருந்தால் வந்துடுறேன்னா வாங்க கலந்துக்கோங்க அப்படின்னு, எல்லாம் கலந்துக்கலாம் போடலான்னாரு. சரின்னு பேசிட்டு வந்துட்டோம். ஆகவே நாளை ஃபினான்ஸ் மினிஸ்டர் பார்க்க மாட்டாங்க, இல்லை பார்ப்பாங்கன்னு இப்போ என்னால் உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது. சரி, விடிந்தால் தான் இது காலையில் நாளைக்கு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். சரி. இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த சுற்றுப்பயணம்லாம் அறிவிச்சிருந்தாரு. இப்ப அதன்படி திருச்சியில பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதை பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகள்ல. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தா எனக்கு எனக்கு ஒரே சிரிப்பு சார். நான் சொன்னதை திருப்பி சொல்றாங்க. அது டாப் லெவல்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினார் தான் சொல்றாரு, இவங்க இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லி. இவங்க இருக்க வரைக்கும் ஆளுங்கட்சியில் திமுக நீடிக்கும்ன்றது அவங்க ஒரு நம்பகமா இருக்காங்க இல்லைங்களா. அதனால டெஃபினட்டா இப்படிதான் போகும்னு. ஆனா இன்னைக்கு திருச்சியில மறுபடியும் களை கட்டிடுச்சு சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, சில பேருக்கு இந்த வயிற்றுச்சல்ல சொல்லுவோம் உக்காந்துக்கிட்டு, அது வர கூட்டம் ஓட்டு போடுமா, அதெல்லாம் சைட்ல இருந்து வேடிக்கை பார்க்கணும், அது வந்து ஓட்டா மாறுமா, ரசிகர்கள் ஓட்டு போடுவார்களா. அவன் அறிவு இருந்து பேசுறானா, அறிவை வித்துட்டு பேசுறானா, வேணும்னு பேசுறானா எனக்கு தெரியாது. எனவே விஜய் வேண்டியவர் இல்லை, தாவேகாவினுடைய தலைவர் சார். ஒரு லீடர் வரார் அப்படின்னு உடனே அவ்வளவு எழுச்சி லட்சக்கணக்கில் சேர்றாங்க. ஊர்வலம் போகுது சார். அது பெரிய பேரணியா போகுது. போலீஸ் கண்டிஷன்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி போறது ஓட்டு போடாம என்னத்துக்கு போகும்? யாருக்கோ வேட்டு வைக்கிறதுக்கு ஓட்டு போற கூட்டம் தான் அது. யாருக்கோ வேட்டு வைக்க போகுது அந்த கூட்டம், இங்க ஓட்டு போட போகுது விஜய்க்கு. அது என்ன ஊத்தி முழுவுறது, வர்றவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களாம், அவருக்கு நல்ல ஆலோசகர் இருக்கிறாரா. என்ன நீ என்ன வயிறு வெங்காயம் வளரட்டுமே விட. ஒரு கட்சி வளர்ந்தா, கட்சி வளர வளர எடப்பாடி கம்ப்ளீட்டா காலி, 4வது இடம்னு சொல்லிட்டேன் நான். பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தானேங்க. எல்லா ஓட்டும் கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே ஓட்டு போதான் போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படதான் போகுது. பார்த்துட்டு நடக்குதா இல்லையான்னு. ஆகவே எங்களுடைய வெறுப்பு, எங்களுடைய பிரிவினை, எல்லோரும் பிரிந்து நிற்பதெல்லாம் விஜய்க்கு சாதகமாக தான் போவோம். அப்புறம் இப்படிதான் ஒரு இளைஞர் பட்டாரம் கூட்டம் கூடும். அதுல கிண்டல் வேற. அதுல அவருக்கு அவர் எல்லாம் ஐடியா பண்ணிட்டாரா, ஸ்ட்ரக்சர் போட்டாரா, அவருக்கு வந்து எல்லாம் எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரா. இதெல்லாம் வந்து சார், இவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வர கூட்டம் மாத்திரம் இல்லை சார், இது ஓட்டா மாறாதுன்றதுலாம் வேற கதை. ஊர்வலமா பின்னாடி போவாங்களா? அவன் மடையவனு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நின்றுருக்கான் பைத்தியக்காரன், அவனுக்கு கீழே இறங்கடானா இறங்குன்றாங்க. இப்போ எவ்வளோ ஆர்வமா போய் நிற்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு வரணும்னா அப்புறம் வந்துட்டு திரும்பி சாயங்காலம் வரைக்கும் அந்த ஏதோ ஒரு இடம் மரக்கடை இன்னும் அந்த இடத்துக்கு போகவே முடியாம அப்படியே நீ மிதந்து போனா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்கள ஓட்டு போட வராதவங்களா? காதுல பூ வச்சுட்டு இருக்கவங்க போய் சொல்லுவோம், ஆகாது ஏதாவது பேசக்கூடாது.
அது ஆபத்து, அபாயமணி. விஜய் வந்து தொகுதி தொகுதியா மறுபடியும் வர ஆரம்பிச்சுட்டாருன்னா அரசியல் களம் மாறுன்னு சொன்னது புகழேந்தி. இதை காப்பி அடிச்சு வேணாச்சும் சொல்லுவான் பாருங்க. நாளைக்கு எழுதி வச்சு சொல்லுங்க, உடனே காப்பி அடிச்சு அவங்க சொல்லுவான். சொல்றது ஒரு நடிகருங்கிறதுனால இவங்க கூட்டம் கூடுது அப்படிங்கிறாங்க. நடிகர் நான் தான் அதான் சொல்லிட்டேனே. இப்ப வீட்டு மேல நிக்கிறாங்க, சைட்ல நிக்கிறாங்க, இப்படி ஓரமா நிக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க, சினிமா நடிகர்னு வணக்கம் சொல்றாங்க, பார்த்த உடனே கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க. ஓகே, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். பின்னாடி போறாங்க சார், லட்சக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில் ஊர்வலமா போய்கிட்டு இருக்காங்களே, அவங்களாம் என்ன? அவரை முன்னாடி விட்டு பின்னாடி போறாங்கல்ல, அது என்னது? அவங்களாம் ஓட்டு போட மாறதுக்கு தான் சொன்னாங்க. ஓட்டு போட வரல, வேட்டு வைக்க வந்திருக்காங்க. அது எடப்பாடி பழனிசாமி வைக்கிற வேட்டு தான் பெரிய வேட்டா இருக்கும். அதனாலதான் நான் தான் சொன்ன ஆரம்பத்தில், இது திமுகவுக்கும் தவேவுக்காவுக்கும் போட்டியா போய் முடியும். ஒரு திருச்சியை தான் நீங்க பாத்தீங்க, மாநாட்டை நடத்தி 2 தடவை பார்த்தோம். இன்னைக்கு நடந்த கூட்டமே மாநாடா மாறிடுச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்க? இளைஞர்கள் பட்டாளம் நிக்குது சார். அவன் போய் வீட்டில் அவங்க அம்மாட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவான், அம்மா விஜய்க்கு ஒரு ஓட்டு போடுங்க அம்மா. என்னென்ன நடக்க போகுது பாருங்க அரசியல்ல. இவன் ஆம்புலன்ஸ் பழனிசாமி கம்ப்ளீட்டா காணாம போறது நிச்சயம். நேத்திய பாருங்க திருப்பூர்ல என்ன கிளட்டான்னு. இன்னொன்னு தெரியும் எனக்கு, தயவு செஞ்சு வேதனைக்குரிய விஷயம். ராஜவேலு நேற்று நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. நைட்டு கண்ணால பார்த்தங்க. எனக்கு அநியாயம். உயர்நீதிமன்றம் உன்னதமான நீதிமன்றம், அதுக்கு இந்த அரசு சரி, மற்றவங்க தலைவணங்கி அந்த தீர்ப்பை ஏற்கணும். டிராபிக் ராமசாமி வரைக்கும் போராடிட்டு இருந்தார், பாவம் பால் இல்லை சார். 10 அடிக்கு ஒரு கட் அவுட் வச்சிருக்காங்க சார் பழனிசாமிக்கு. 10 அடி ஒரு கட் அவுட். ஆயிரக்கணக்கில் காசு இருக்கேன்னு அள்ளி கூச்சி ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் அது உபயோகமா இருக்கும். தோரணம் கட்டு, கொடியை கட்டு, அதை கட்டு, கட் அவுட் கட்டு. கோயம்புத்தூர்ல ஒரு வெங்காயம் ஆக போறதுல ஒன்றும் வரப்போறது இல்லை. எல்லா இடத்துலையும் கட்டிட்டு. நான் கேட்குறேன், கவர்மெண்ட் என்ன சார் வேடிக்கை பார்க்குது? ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுக்கு எதிர்ப்பா கருப்பு கொடி காமிக்கிறது சட்டத்தில் இடம் இருக்கு சார். ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்தா அவன் பாட்டு கருப்பு கொடி காமிச்சிட்டு போறான். அதுக்கு விடாம இந்த போலீஸ் பாதுகாப்பா நிக்குது சார். என்ன சார் இது? கட் அவுட் கட்டாத, பழனிசாமி கட்டுவாரு. பழனிசாமிக்கு ஒன்று அனுமதி வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம். தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போவாரு, முதலமைச்சரையும் வாடா போடான்னு பேசுவாரு, வாயில வந்ததெல்லாம் திட்டுவாரு. இது என்ன சார் கொடுமையா இருக்கு? அவன் சார் கவர்மெண்ட் யார் கவர்மெண்ட் நடக்குதுன்னு தெரியல. மாண்புமிகு மு க ஸ்டாலின் கவர்மெண்ட் நடக்குதா, விஜய் வாகனத்துல எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் நடக்குதான்னு தெரியல எனக்கு. அதுல எனக்கு இன்னைக்கு ஐயப்பாடு. என்ன வேணா பண்றான் சார் இருந்தாலும் தமிழ்நாட்டில். இந்த போலீஸ் வந்து அம்மா அம்மா ஒரு காலத்துல செயற்குள்ள சொன்னாங்க 50% போலீஸ் திமுக பக்கம் இருக்குன்னு. இப்ப 50% போலீஸ் அதிமுக பக்கம் இருக்கா? அப்ப நீ அங்க வந்து அவனுக்கு எல்லாத்துக்கும், அவங்களுக்கு பூராத்துக்கும் அதிகாரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து கட்ட சொல்லி வேடிக்கை பாக்குற. இங்க விஜய் பின்னாடி 4 வண்டி போக கூடாது, இல்லை தடுத்து நிறுத்துன்றீங்க. இதெல்லாம் எகேன்ஸ்டா போயிடுது சார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. திஸ் நாட் கரெக்ட். லாண்ட் ஆர்டர் பிரச்சனை வரைக்கும் தெரியுது இல்ல, அப்புறம் அங்க ஒரு சட்டம் இங்க ஒரு சட்டமா? விஜய் வாகனத்துல அண்ணா படமும் எம்ஜிஆர் படமும் இருக்கு. கையெழுத்து கும்பிடுறோம். பெருந்தகை அண்ணா எங்களை வளர்த்து ஆளாக்கி தந்தை பெரியார் கொள்கைகளை கொண்டு தந்தை பெரியார் வழியிலே வந்து இந்த இயக்கத்தை 18 ஆண்டு காலம் போராடி 67 ஆட்சி கட்டில அமர்த்திய பெருந்தகை அண்ணா படம். சந்தோஷம். அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதை தான் சார் அவர் சொன்னாரு. விஜய் 67 அவர் ஆட்சிக்கு வந்தார், 77 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு அதை குறிப்பிட்டு பேசினார். 2 படங்களை வைத்துக் கொண்டார் சார். அவங்களுக்கு என்ன கால்குலேஷன்? இந்த பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. 99% ஒத்துக்குவாங்க. ஏதோ ஒருத்தர் 2 பேர் மடையன்னு சொல்லிட்டு இருப்பான். அது இல்ல இப்ப எம்ஜிஆர் படம் போட்டதுனால அதிமுக ஓட்டங்கள்லாம் போகாது அப்படிங்கிறாங்களே. இவன் சொல்லுவான் சார் பைத்தியக்காரன். போடுறவங்க யாருன்னு தானே பார்க்கணும். இவன் போய் எம்ஜிஆர் படத்தை வத்திப்பட்டி சைஸ்ல போட்டுக்கிட்டு இவர் தான் எம்ஜிஆர் பாருங்கன்னு காமிச்சா, அம்மா படத்தை இல்லாமலே போடுறாங்க, தலைவர் படத்தை இல்லாமலே போடுறாங்க. அங்க ஒரு மோதிர சண்முகம்னு ஒருத்தர் கோயம்புத்தூர்ல எடுத்து அதை போட்டிருந்தாரு. இது என்னடா தலைவர் இல்லாத கட்சியாடா இது அப்படின்னு. அப்புறம் உடனே அந்த படத்தை மறுபடியும் சேர்க்கிறானுங்க. அது பூரா எடப்பாடி சார், பூரா படம் எடப்பாடி படம் தான். இந்த சர்க்கஸ்ல பஃபூன் படத்தை போடுற மாதிரி போட்டு அந்த வண்டியில கட்டிக்கிட்டு
ஐயோ கர்மம், பார்க்கறதுக்கே வேதனையா இருக்கு. ஆக கவர்மெண்ட் ஃபுல் சப்போர்ட் சார். என்ன வேணா பண்ணிக்கலாம் பழனிசாமி. ஆம்புலன்ஸ் டிரைவர் சொன்ன மாதிரி அடிச்சு அதே ஆம்புலன்ஸ்ல போட்டு அனுப்பிச்சா கூட இந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காது. இந்த வார்த்தையை மேடையில் இன்னொருத்தர் பேசியிருக்க முடியுமா? இன்னொருத்தர் ஆம்புலன்ஸ் வந்தா அதே டிரைவர் ஆம்புலன்ஸ்ல போவான்னு சொல்லுங்க பாப்போம், நியாயமா? ஆகவே ரொம்ப அப்செட். இதெல்லாம் பார்த்தா என்ன வேணா பண்றான் சார் எடப்பாடி பழனிசாமி ஆளுங்க. தமிழ்நாட்டில் காவல்துறை கேட்கறது இல்லை, அதை இந்த அரசும் கண்டுக்கிறது இல்லை. எப்படி நம்ம கவர்மெண்ட் தொடர்ந்துரும் அப்படின்னு. இப்ப வம்பு இப்ப விஜயா போச்சு அவங்களுக்கு. ஆகவே விஜய் கிட்ட மோதும் பொழுதுதான் அவங்களுக்கு புரியுது இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. கூட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் சார், கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல. அன்னைக்கே சொன்ன இது அபாய மணின்னு, அபாய சங்குன்னு சொன்னேன். ஆகவே நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமா நினைக்கக்கூடாது சார். இன்னும் அந்த ஆள் ஏதோ ஒரு சின்ன பையனா சினிமா நடிக்கிறான் நினைக்கிறோம், பைத்தியக்காரன் நினைச்சிட்டு போறான். கூட இருக்கவங்க நினைக்கலையே. அம்மா வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சின்ன சின்ன பசங்க எல்லாம் மந்திரி ஆயிட்டான். சின்ன நாகூர் மீரான்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் இந்த செந்தில் பாலாஜி, அப்புறம் தாமரைக்கணி சன்னு தமிழன், இவங்கெல்லாம் சின்ன வயசுல மந்திரி ஆனாங்க, செங்கோட்டையன் மாதிரி. ஆகவே அப்படி இளைஞர்கள் உள்ள வர்றதை வரவேற்று தான் அம்மா வந்து ஒரு கட்சியை நடத்துது. எவ்வளவோ இளைஞர்கள் அம்மாவை ஏமாத்தி கொள்ளையடிச்சிட்டு போனவங்களும் இருக்கிறானுங்க. இந்த நேரத்தில் பேர சொன்னா அசிங்கமா இருக்கும். அவ்வளவு இளைஞர்கள்லாம் இந்த கட்சியில உருவானாங்க பாத்திரமா. ஆகவே இளைஞர்கள் வருவதை மக்கள் வரவேற்பார்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க. அவே திமுக தான் இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது கணக்கிலே இல்லை, 4வது இடத்துக்கு போயிடும். சீமானுக்கு கீழே போறதுதான் பழனிசாமி கதி, எல்லாருக்கும் தெரியும். ஆகவே இன்னும் போக போக களத்தில் அதிகமான மாற்றம் வரும். நான் திரும்பவும் சொல்றேன், என்ன கட்டுப்பாட்டை போட்டு நீங்க கலடா பண்ணாலும் கவர்மெண்ட் வெளியில வந்த உடனே அந்த கட்டுப்பாட்டெல்லாம் தெரியப்படுகிறது. மக்கள் இளைஞர்கள் வெள்ளம் அதிகமாகிறது. ஆகவே நீங்க வந்து நீங்க எடப்பாடிக்கு என்ன பண்றீங்களோ அதையே பண்ணி விட்டுருங்க. இங்க மாற்றான் தாய் முடிவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு பண்ண வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு அது முதல்வர் நாலேஜுக்கு போதோ இல்லையோ தெரியல, அவர் தான் முடிவு எடுக்கணும். ஆகவே இன்றும் திருச்சி கூட்டம் மாநாடாக மாறி இருக்கிறது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி தர்பார் மிக பெரியதாக நடக்கிறது. செங்கோட்டையனை பார்த்ததில் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, எல்லாரும் ஒருங்கிணை ஏற்பாடுகளை முடியும் தருவாயில் வந்துவிட்டது. என்னையும் சேர்த்தி நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதை மக்கள் முன்னால் நம்ம பிரஸ் எல்லாம் வச்சு கொண்டு போவோன்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா பிறந்தநாள் நாளை முடியட்டும், நல்ல பொழுது விடியட்டும். மீண்டும் சந்திப்போம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நன்றி வணக்கம், ராஜவேலுக்கும் நன்றி வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.